இந்த ஆட்டத்தை மேலும் வைல்ட் ஆக்கணும்னா புது வரவுகள் இருக்குங்க. பிக் பாஸ் சீசன் 9 வைல்ட் கார்டு என்ட்ரிஸ். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 வைல்ட் கார்டு என்ட்ரி பத்தின அப்டேட் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ப்ரோமோவும் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வாரம் வீக்கெண்ட்ல 5 பேர் உள்ள போதான் நம்மளுக்கு அப்டேட் கிடைச்சிருக்கு மக்களே. அது என்னன்றது ஒன் பை ஒன்னா பார்த்தலாம். அது நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சேனல் நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். சரி வாங்க வீடியோல போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே விஜய் சேதுபதி சார் என்ன சொல்றாங்கன்னா, இப்பதான் இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் வந்து ஆட்டம் புரிஞ்சு கேம் ஆடுறாங்களாம். இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களாம் கேம் ஆடுறதுக்கு. சார் நீங்க வேற ஏன் சார் நாங்க லைவே பார்க்க முடியல சார், எனக்கு தலைகளெல்லாம் வலிக்குது, அப்படியே கண்ணெல்லாம் இருட்டுது. ஏன்னா எவன் எந்த பக்கம் அச்சிரானே தெரிய மாட்டேங்குது. இந்த பக்கம் காமிக்கிறாங்க, டக்குன்னு திருப்பினோட இந்த பக்கம் ஒரு சண்டை. அதாவது விஜய் பார்வதி திவாகர் ஒரு சண்டை போடுறாங்க, டக்குன்னு திருப்பினா ஆதிரே வினோத் ஒரு சண்டை போடுறாங்க. ஐயோ தலைகளெல்லாம் வலிக்குது மக்களே. லைவ் இன்னைக்கு பார்த்தவங்க எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும். இவங்க கண்டென்ட் கொடுக்குறன்ற பேர்ல ஒரு மாதிரி கொலாப்ஸ் பண்றாங்க எல்லாத்தையுமே. அதாவது தனக்கு அட்டென்ஷன் வேணும்னு சொல்லிட்டு ஒருத்தரா வீட்டுல அச்சுன்னு மாறுறானுங்க. இவனுக்கு இது வரைக்கும் ரூல்ஸ் புரிஞ்சா மாதிரியும் தெரியல, ஒரு மண்ணும் தெரியல இவனுக்கு. சும்மா நம்மளும் ஒரு பார்ட்டிசிபென்ட்டா இருக்கணுமே சொல்லிட்டு ஒரு கேம் வந்து ஆடிட்டு இருக்கானுங்க. இவனு நீங்க வேற சப்போர்ட் பண்றீங்க, இவனுக்கு இப்பதான் வந்து கேம் புரிஞ்சு ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன் சார் அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தீங்க, ஒரு சில பேர் இப்பதான் கேம் ஆட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, ஒரு சில பேர் இன்னொருத்தரை வச்சு கேம் ஆடுறாங்க. நீங்க இது வேணா பாயிண்ட், இதை வேணா நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா இங்க நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. அதாவது இவங்க வந்து சொல்ற பேச்செல்லாம் கேட்டு அவங்க பண்ணாங்கன்னா அவங்க வந்து நல்லவங்க. அப்படி அவங்க பண்ணலன்னா அவங்களுக்கு பின்னாடியே போயிட்டு பேசுவாங்க தப்பு தப்பா. அது வரைக்கும் என் அண்ணன்னுவாங்க, அதுக்கப்புறம் யோ போயா அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவரையே வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க தப்பா. இந்த மாதிரி ஆள் யாருன்றது நான் சொல்லும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது யாருன்ட்டு. அந்த மாதிரி பர்சன் நான் யாரை சொல்றேன் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த 5 பேர் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்டா உள்ள போறாங்களா மக்களே, அதுல ஒருத்தர் வந்து கப்புள்ஸ். அதாவது இது வரைக்கும் தனித்தனியா உள்ள அமைச்சு கப்புள் ஆக்கி வெளியே அமைச்சிருப்பாங்க. இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா கல்யாணம் ஆகி ஒரு கப்புல உள்ள அனுப்ப போறாங்க. அவங்களும் விஜய் டிவி ப்ராடக்ட் தான், அவங்க வேற யாரும் இல்ல, பிரஜன் மற்றும் சேண்ட்ரா. இவங்களை வந்து கல்யாணம் ஆயிடுச்சு வெளியவே, அவங்களும் சீரியல் ஆக்டர் தான். அவங்கள வந்து உள்ள அனுப்புறதா கன்ஃபார்ம் நியூஸ் வந்திருக்கு. அவங்க 2 பேரும் கம்பல்சரி உள்ள போறாங்கன்னு சொல்லிட்டு. இது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து அபிஷியலா கிடைச்சிருக்க நியூஸ். மத்தபடி மீதி இருக்க ஒரு 3 பேர் வந்து நம்மளுக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அதுல ஒண்ணு வந்து வினோத் பாபுன்னு நினைக்கிறேன், அவர் உள்ள போற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த வாட்டி வந்து என்ன பண்றாங்கன்னா காமனர்ஸ் யாரையும் எடுக்கல. அதாவது இன்ஸ்டா இன்ஃபுளுயர்ஸ், வேற சோசியல் மீடியா, அதுக்கப்புறம் காமனர்ஸ் யாருமே எடுக்காம ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் டிவி ப்ராடக்டே உள்ள இருக்கிற மாதிரி தான் மக்களை கேள்விப்படுறேன். ஏன்னா ஆல்ரெடி இவங்க அங்கங்க பிச்சு போட்டு எடுத்து தான் உள்ள அச்சுன்னு மாறுறானுங்க. இதுக்கப்புறமா இப்படி இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு தான் விஜய் டிவி ப்ராடக்டா உள்ள இறக்குறாங்க. இவங்க 3 பேர் ஓரளவுக்கு கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டது என்னன்னா, ஜனனி அசோக் குமார் உள்ள வராங்களான்னு கேட்டிருந்தீங்க, அவங்க வரல மக்களே. இப்போதைக்கு இவங்க 3 பேர் தான் ஓரளவுக்கு கன்ஃபார்மா அப்படின்னு தெரியுது. 2 பேர் கன்ஃபார்ம், வினோத் பாபு கூட கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. இவங்க 3 பேர் தான் மக்களே நம்மளுக்கு வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 நாள்ல எனக்கு மொத்த அப்டேட்டா வந்துடும். ஏன்னா சாட்டர்டே எபிசோட் நடக்கும்போது நம்மளுக்கு ஃப்ரைடே வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துடும். நான் வந்தோடனே உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.